எப்படி சார் பிஜேபியோட இன்னொரு பிரிவு தாவேக்கான்னு சொல்றீங்க? ரைட். பாஜக வந்து இப்ப நீங்க தாவேக்கா இருக்கக்கூடிய ஆட்கள் எடுத்துங்க. சிடி நிர்மல்குமார் யாரு? பாஜகவில் ஆர்எஸ்எஸ் ட்ரைனிங்லேயே பயிற்சி எடுத்தவர். சரி. அவர் இருக்காரு. அருண்ராஜ் ஐயர் யாரு? அவர் மீது ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்கு. அவர் வந்து மேல இடத்துல டெல்லி தொடர்பில் இருக்கிறாரு. இப்படி இன்னைக்கு சாமிநாதன் பாஜகவுடைய மாநில தலைவர் சேரப்பார் பாண்டிச்சேரியில. இவர்களெல்லாம் வச்சுட்டு நீங்க சமூக நீதி அரசியல் பண்ணிருவீங்களா? மதசார்பற்ற அரசியல் பண்ணிருவீங்களா? இல்ல சார், என்னோட ஒரு கேள்வி என்னன்னா வந்துட்டு வேற யாருமே உங்களை நம்பி வரலையே. நீங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னதுக்கு பிறகு கூட தமிழ்நாட்டில் ஒரு கட்சி கூட உங்களை நம்பி வரலையே. ஒருவேளை யாராவது போகணும்னு நினைச்சவங்கள விடாம இருக்கலாம். யார் விடாம யாராவது இருக்கா? உள்ளக்க இருந்துட்டு நீ போக கூடாது அந்தந்த அப்படிங்கிற கட்சிக்கு மாதிரி தனிப்பட்ட இது இருக்கு இல்லையா? அந்தந்த கட்சிகளுக்கும் தனிப்பட்ட முறையில ஒரு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்கு, சுதந்திரம் இருக்கு. யார் பிடிச்சி வச்சிருப்பா? அரசியல் கட்சியை பிடிச்சி வைக்க முடியும்? அப்போ உங்களை நம்பல. உங்கள் செயல்பாடு நான் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணல விஜய. நீங்க வந்து ஒன்றும் அனுபவம் இல்லை, பக்குவப்படல, வளர்த்துக்குங்க. ஒரு 5 வருஷம் அரசியல் பண்ணுங்க, மக்கள் பணி செய்யுங்க, மக்களோட களத்துல வாங்க, பிரச்சனைகளை பேசுங்க, போராட்ட களத்துல இருங்க, வழக்குகள் வாங்குங்க, உங்க தொண்டர்களை அரசியல் படுத்துங்க, ஒரு அரசியல்வாதியா உருவாக்குங்க. அதுக்கு பிறகு வரதான சரியான வழிமுறையா இருக்கும். சரி, என்னோட கேள்வி என்னன்னா வந்து அரசியலுக்கு வரவங்க எல்லாருமே வந்து அனுபவசாலிகளா தான் வராங்களா ஆமா. சார்? அனுபவத்தோட தான் வராங்க. எம்ஜிஆர் சொல்றாங்கல்ல 69 79ன்னு. 69 79னா அண்ணா 69 ஆட்சிக்கு வர்றாரு. இவங்க திரும்ப திரும்ப இந்த பொய்யை சொல்லிட்டே இருக்காங்க. அண்ணா 69 ஆட்சிக்கு வந்தார். அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா அண்ணா அதுக்கு முன்னாடி 20 வருஷம் இருக்காரு. பெரியாரோடு இருக்கிறாரு. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை கையில் எடுத்து தொடர்ந்து பிரச்சனையை பேசுறாரு. போராட்ட களத்தினருக்கு வழக்கு வாங்குறாரு. எழுத்து, பேச்சு, ஆற்றல், நாடகம் எல்லாத்துலயும் மக்கள் பிரச்சனையை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தார். மக்களோட இருந்தார். 69 அண்ணா. 77 எம்ஜிஆர். 77 எம்ஜிஆர்னா எம்ஜிஆர் அதுக்கு முன்னாடி திமுக இருக்காரு. திமுகவில் பொருளாளராக இருக்காரு, சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு. அதுக்கு 71ல கட்சி ஆரம்பிக்கிறாரு. 77ல தான் ஆட்சியை பிடிக்கிறாரு. ஒரே நாள்ல உலகத்துல யாருமே ஆட்சி பிடிக்க முடியாது. 30 நாள்ல ஹிந்தி வேணா கத்துக்கலாம், 30 நாள்ல ஆட்சியெல்லாம் முடிக்க முடியாது. அது கட்டமைப்பை நீங்க முதல்ல வலுப்படுத்தணும். கட்சியுடைய அடிப்படை ஸ்ட்ராங்கை வந்து நீங்க வந்து ஒன்று வேணா கொண்டு போகணும். வட்ட லெவல்ல இருந்து கொண்டு போகணும். வட்டத்துல நீங்க இருக்கக்கூடிய ஆட்களை சரி பண்ணணும், அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், அவங்களை அரசியல் படுத்தணும், மக்கள் பிரச்சனையை பேசணும், மக்கள் பிரச்சனைக்கு போராடணும், எல்லா மக்கள் பிரச்சனைக்கும் போய் நிற்கணும். இதெல்லாம் செஞ்சாதான் மக்கள் உங்க மேல் நம்பிக்கை வரும். அப்பதான் ஓட்டு போடுவாங்க. நான் வந்து 1 வருஷம் தான் கட்சி ஆரம்பிப்பேன், மாசத்துக்கு ஒரு நாள் தான் வெளியில் வருவேன், ஒரு அறிக்கை கொடுப்பேன், ஒரு வீடியோ போடுவேன், எனக்கு ஓட்டு போடுங்க, நான் பனையூர்ல இருந்து நேரம் ஸ்ட்ரைட்டா வந்து முதலமைச்சராக உட்காந்துறேன்னா யாரு நம்புவா? தமிழ்நாட்டில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கூடிய அத்தனை அரசியல் கட்சிகளும் களத்தில் இருக்கிறாங்க. சீமான் முதற்கொண்டு பாத்தீங்கன்னா போராட்ட களத்தில் நிற்கிறாரு, பேசுறாரு, குரல் கொடுக்குறாரு. எல்லா கட்சியும் சொல்றேன், அதிமுக, திமுக, எல்லா கட்சியும், பாஜக, எல்லா கட்சியும் சொல்றேன். இது என்ன அரசியல்? அதான் சொல்றேன். செங்கோட்டையன் மாதிரியான ஒரு நபர் இவர் தான் தலைவர் அப்படின்னு எப்படி நம்பினாரு?